மண் வளமும் விதை தேர்வும் சரியாக இருந்தால் செலவுகள் குறைந்து வேளாண்மை கை கொடுக்கும் என்கிறார் முன்னோடி விவசாயி ராதாகிருஷ்ணன். விழுப்புரம் அருகே கண்டமானடி கிராமத்தில் 12 ஏக்கரில் வேளாண்மை செய்து வருபவர் ராதாகிருஷ்ணன். இவர் ஆரம்ப கட்டத்தில் பூச்சிக்கொல்லிகள் பயன்பாட்டால் பாதிக்கப்பட்டு கடந்த 26 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கை வேளாண்மை பக்கம் திரும்பினார். ஆர்வமும் அனுபவம் கற்றுக் கொடுத்த பாடம் ராதாகிருஷ்ணனை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றது. இன்றைய தலைமுறைகள் எல்லாருமே நோய்வாய்ப்பட்டு எல்லா பணத்தையும் கடைசி நேரத்தில் கொண்டு போய் மொத்தமாக ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு வரோம். இனி வர தலைமுறைகள் பழையபடி தாத்தா பாட்டி மாதிரி 100 ஆண்டுகள் வாழணும்னாக்கா வருங்கால தலைமுறைக்கு நம்மையே இப்போ மண்ணை வளமாக்கணும். நல்ல வளமான மண்ணில் விளையிற எந்த ஒரு தாவரமாக இருந்தாலும் தானியங்களை நிறையா கொடுக்கும். அந்த தானியங்களை சாப்பிடும்போது நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஏன்னா மண் நல்லா இருக்குது, அதில் விளையிற விளைச்சலும் நல்லா இருக்கும். அந்த வகையில் தான் நம்ம மண்ணை வளமாக்கின்னு இருக்கிறோம். அந்த மாதிரி மண்ணை வளமாக்கும் போது தன்னாலே பாரம்பரிய ரகங்கள் அண்ட சராசரங்களுடைய சுழற்சியில் தானாகவே விளையும். உதாரணமாக ரோட்டில் உள்ள புளிய மரங்கள், காட்டில் உள்ள பழமரங்கள்லாம் எப்படி நல்லா விளையுதோ அதே போல் தான் நம்ம அண்ட சராசரங்கள் தான் பயிருக்கு எல்லா வகையான சத்துக்களும் கொடுக்குது. இது தெரியாமல் 97.5% இயற்கையிலே கிடைக்கிற சத்துக்களை மறந்துட்டு மீதி 1.5% மட்டுமே நம்ம அதிகமாக கொடுத்து பயிரை வீணாக்கின்னு இருக்கிறோம். இந்த நிலைமை எல்லா விவசாயிகளும் மாறணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் வளம் பெறணும்னாக்கா இயற்கை விவசாயத்தில் கண்டிப்பாக வரணும். இயற்கை வேளாண்மைக்கு திரும்புவோர் பாரம்பரிய விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் பட்டத்திற்கு தகுந்த ரகங்களை விதைக்க வேண்டும் என்கிறார் ராதாகிருஷ்ணன். பல விருதுகளை வாங்கி குவித்திருக்கும் அவர் தனது இல்லத்தையே விதை சேகரிப்பு மையமாக மாற்றி பாரம்பரிய நெல் ரகங்கள், சிறுதானியங்கள், காய்கறிகள் போன்ற மரபு விதைகளை பாதுகாத்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து வருகிறார். பட்டத்துக்கு தேர்ந்த ரகங்கள் தேர்ந்தெடுக்கணும். நிறைய பேர் பட்டம் தெரியாம ரகங்களை தேர்ந்தெடுத்துட்டு நட்டுட்டு கதிர் வரலன்ற சூழ்நிலையில் நிறைய பேர் பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு 2 தரம் தெரிஞ்ச விவசாயிகிட்ட போய் நேரடியாக கேட்கலாம். அப்படி இல்லைனாக்கா தகவல் யாருக்கு தெரியுமோ அவங்கள முழுசும் தெரிஞ்சுன்னு உள்ளே போகணும். யாருமே முத பாரம்பரியம் பண்ணுறாங்கனாக்கா அவங்க தோக்கவே கூடாது. எந்த காரணம் முன்னிட்டும் அவங்க தோத்துட்டாங்கனாக்கா அந்த ஊரில் அடுத்தது யாரும் உள்ளே வரமாட்டாங்க இல்லையா? அதனால் அவங்க வெற்றியோடு வரணுன்னாக்கா நிறைய அனுபவங்கள் அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சாகுபடிக்கு ஆரம்பிக்கணும். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இயற்கை விவசாயன்றது நம்ம தாத்தா பாட்டி பண்ணது தான். இடையில மறந்துட்டோம், திருப்பி இப்போ வர போகிறோம். இயற்கை சீற்றங்களை தாண்டி காட்டு பன்றிகள், மயில்கள் தொல்லை வேளாண்மையில் மேலும் சவாலாக உள்ளது. மயில்களை விரட்ட ஒலிபெருக்கியும், இரவில் வரும் காட்டு பன்றிகளை விரட்ட சுழலும் டார்ச் லைட்டை பயன்படுத்துகிறார். ராதாகிருஷ்ணனிடம் பல விவசாயிகள் ஆலோசனை பெற்று அதன் வழியில் வேளாண்மை செய்து வருகின்றனர். அந்த லைட்டு நல்லா பயனுள்ளதாக இருக்குது. எங்களுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அந்த லைட்டு நல்லா சுற்றி ஓரளவு 1 ஏக்கர் பரப்பளவுக்கு அந்த ஒரு லைட்டை வச்சுருக்கும்போது அது நல்லா பாதுகாப்பு உள்ளதாக தெரிகிறது. பன்னியிலேருந்து விடுதலை கிடைக்கிறது. விவசாயிக்கும் பயிர் இழப்பிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. ஓரளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மண் வளமே மக்கள் வளம். மண் வளமாக இருந்தால்தான் அதில் விளையும் தானியங்களும் சத்துக்கள் மிகுந்ததாக இருக்கும். தனது உற்பத்தியில் தனது தற்சார்பு வாழ்வில் தேவைக்கேற்ப வைத்துக் கொண்டு மீதமுள்ளதை மக்களுக்கு விற்பனை செய்து மகிழ்வான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் ராதாகிருஷ்ணன். சத்தியம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் கோபிநாத்துடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.